ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிகிரி படிப்பை பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது நீங்கள் படிச்சுட்டே இருக்கும் போது மாதம் 3000 ரூபாய் சம்பாதிக்கலாங்க. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரியும் முடிக்கலாம். இந்த டிகிரிக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இதற்கான தகுதி என்ன டிகிரி, ஸோ இது குறித்த ஒரு சில தகவலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன படிப்புன்னு பார்த்தீங்கன்னா வேளாண் படிப்புங்க. இந்த வேளாண் படிப்பை படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு அதன் மூலிமா நீங்கள் ஒரு அக்ரி காலேஜ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் 3000 ரூபாய் கிடைக்குங்க. அதாவது டிகிரி முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 3000 ரூபாய் கிடைக்கும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேர் பார்த்தீங்கன்னா அகில இந்திய நுழைவுத்தேர்வு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு 3000 ரூபாய் கிடைக்கும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதிக்குள்ளே பண்ணிடணுங்க. ஸோ நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 75 அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா 15% வந்து அகில இந்திய இடஒதுக்கீட்டின் கீழ் வந்து ஸ்டூடெண்ட் அட்மிஷன் போயிட்டு இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கவுன்சிலிங் மூலியமா ஆண்டுதோறும் வந்து 2000க்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து நிரப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்றால் மாதம் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் ஊக்கத்தொகையுடன் பட்டப்படிப்பையும் முடிக்கலாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு யார் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா +2 முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். +2ல பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஸ்கோர் பண்ணியிருந்தா தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியுங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லாம் நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணி ஆகணும். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் யூஜின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த யூஜிக்கு அப்ளை பண்ணதா ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 700 ரூபீஸ்ங்க. ஓபிசி கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா 700 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. SC STலாம் பார்த்தீங்கன்னா 350 சார்ஜ் பண்ணுறாங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபுல் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அதாவது எக்ஸாம் எப்போ கனெக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் ஆல் டிக்கெட் எப்போ டவுன்லோட் பண்ணலாம், எக்ஸாம் டியூரேஷன் எப்போ, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் கீ எப்போ வந்து வெளியிடுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ என்னென்ன ஸ்டடீஸ்லாம் இருக்குது எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி இந்த PDF ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப் தாங்க. ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் இமேஜ் அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ணுங்க. 4 ஸ்டெப் தான், சிம்பிள் ஸ்டெப் தாங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் இது ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் ப்ரொசீட் கொடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன், பர்மனெண்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பின் இதெல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கும் உங்கள் இமெயில் ஐடிக்கும் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமைனிங் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் அதுக்கு சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ணிட்டா போதுங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு டவுட் எதனா இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ண நான் கிளாரிஃபை பண்ணுறேன். சீக்கிரமாக 30/4/2019 அப்ளை பண்ணிடுங்க. அதுதான் கடைசி டேட்டு. இந்த எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா 1/5/2019 பே பண்ணிடுங்க. இதில் டவுட் எதனா இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ண நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.